மச்சான் எபிசோட் 2 உடைய ஸ்டார்ட்டிங்ல நம்ம காங் வந்து டைட்டன் எக்ஸை ஃபாலோ பண்ணி அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம டைட்டன் எக்ஸ் நம்ம காங் கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுது. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம டீம் வந்து லீயை காப்பாற்றின சந்தோஷத்தில் எல்லாரும் இருந்தாங்க. பட் அந்த டைமில் நம்ம லீ வந்து ரொம்பவுமே காயமாக இருந்தான். அண்ட் அப்போ தான் அவன் வந்து கேக்கோ கிட்ட கேட்குறான், உனக்கு இந்த டைட்டன் எக்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஸ்டில் அவங்க ஏற்கனவே அந்த டைட்டன் எக்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய பவர் என்னன்றது லீக்கும் சரி கேக்கோக்கும் சரி ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் இப்போ நம்ம டீம் எல்லாமே மொனாக்கோடைய ஷிப் இருக்குல்ல, அங்கே மறுபடியும் வந்துட்டாங்க. அண்ட் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டிராகன் அவங்களுடைய ஷிப்புக்கு வர்றது நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இப்போ அந்த ஷிப்புக்குள்ள அந்த டிராகன் என்ன பண்ணுன்றது நம்ம இதுக்கப்புறமும் பார்க்கலாம். அண்ட் அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை வந்து இப்போ அந்த ஷிப்புக்குடைய கேப்டனாக எல்லாருமே ஏற்றிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை அவன் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவான். அண்ட் அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டன் எக்ஸ் தண்ணியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நம்ம மோனாக் ஷிப்பும் அது பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, அது எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் டீமோடைய ஆர்டரில் நம்ம டைட்டன் எக்ஸை ஃபாலோ பண்ணி போனால் கூட அவங்களால அங்கே பேஸில் யார்கிட்டையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணலான்றது எல்லாருமே குழம்பி போயிருக்கும் போது அப்போ தான் நம்ம லீ அங்கே வரான். ஸோ லீயும் நம்ம டீமுக்கும் கொஞ்சம் சண்டை நடக்குது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸில் நடந்தது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்த டைட்டன் எக்ஸை எப்படி தடுக்கணுன்றது தான் எல்லாருடைய ப்ரையாரிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். அண்ட் அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டைட்டன் எக்ஸை எப்படி தடுக்கலான்றதை பற்றி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் கேன்னு நம்ம ஹீரோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வந்து அவனுடைய தப்பு தான், அவன் போனதுனால தான் நம்ம டைட்டன் எக்ஸ் வந்து இந்த பூமிக்கு வந்துருச்சு, எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. அண்ட் அவங்க பேசிகிட்டு இருந்ததை நம்ம கேட் கேட்டுடுறான். அண்ட் நம்ம கேட் கேட்டதுமே அந்த ஒரு பழி வந்து அவ மனசுலேயும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. என்னென்னா அவள் பட்டன் அமுக்காமல் இருந்திருந்தா அந்த டைட்டன் எக்ஸ் அங்கே வந்திருக்காதுன்ற ஒரு எண்ணம் வந்து அவளுக்குள்ளேயும் இருந்திருக்கு. அண்ட் அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கேட் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறான், இல்லை அதுவும் தப்பும் கிடையாது, இதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காத, நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை சமாதானப்படுத்துகிறான். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காரனை அந்த சின்ன மான்ஸ்டர் இருந்துச்சுல, அது ப்ரூட்டலி அட்டாக் பண்ணி கொண்டுடுது. அண்ட் அப்படியே கதை ஷிஃப்ட் ஆகுது ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்டில். இந்த சுரங்கத்தில் மறுபடியும் நம்ம பில்லுக்கு வந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே நிறைய ஸ்டார்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னா நம்மளுடைய டைட்டன் எக்ஸோடைய வருஷக்கணக்கான ஷெடியூல், அது எந்த டைமில் எங்கே போகுன்றதுக்கான ஒரு ஷெடியூல் தான் அங்கே அவனுக்கு கிடைக்கிது. அண்ட் அப்படியே நம்ம கைகோக்கும் வந்து தண்ணிக்குள்ளே சில விஷயங்கள் வித்தியாசமாக தோணுது. அண்ட் அப்போ தான் நம்ம பில் அங்கே வரான். அவன் வந்து நம்ம கைகோ கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து நம்ம டைட்டன் எக்ஸோடைய வருஷக்கணக்காக அது எங்கெல்லாம் சுற்றுது எங்கெல்லாம் போகுதுன்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு மேப் மாதிரி ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஸ்டார்ஸை வச்சு நாம் ரிசர்ச் பண்ணணும்னா நாம் மறுபடியும் லண்டன் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில் சொல்கிறோம். அப்போ தான் நம்ம கைகோ சொல்கிறா, இல்லை நாம் வந்து உலகம் முழுக்க சுற்றி இப்போ தான் நம்ம டைட்டன் எக்ஸுடைய ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே வந்துட்டு இப்போ இந்த தியரியை பாதியில் விட்டுட்டு எனக்கு போகிற மனசு இல்லை, அண்ட் என்னால் இங்கேருந்து போக முடியாது. அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம பில் மட்டும் லண்டனுக்கு போவான், நம்ம லீயும் கைகோவும் இங்கே இருந்து மற்ற தியரிஸ்க்கான வேலையை பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுக்குள்ளே டிசைட் ஆகுது. அண்ட் அப்படியே கதை வந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ப்ரெசென்ட்டில் நம்ம டிம்மும் லீயும் பேசிகிட்டு இருக்காங்க. டிம்முக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு ஆர்டர் வந்து நம்ம முன்னாள் கூடிய டீம் கூட சேர்ந்து அவன் லீடு பண்ணி இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ஆர்டர் என்னென்னா நம்ம லீயை அரெஸ்ட் பண்ணி பேஸ்க்கு அனுப்பணும். அண்ட் ஃபஸ்ட் ஆர்டரை அவன் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் சொல்கிறான். அண்ட் செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம டீமே மறுத்துறான். ஏன்னா அவனுக்கும் நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற ஆட்களை விட நம்ம லீயோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றது அவனுக்கும் தெரியும். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம கேட்டும் மேவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ நம்ம மே சொல்கிறா, கேட் நீ போய் ஒரு தடவை உங்கள் அம்மாவை மீட் பண்ணிட்டு வா, ஏன்னா நீ ரொம்ப வருஷமாக வீட்டுக்கே போகல, நீ உயிரோட இருக்கியா இல்லையான்றது கூட அவங்களுக்கு தெரியாது, நீ போய் ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே சொல்கிறா. ஆனால் அதுக்கு நம்ம கேட் சொல்கிறா, இப்போ அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வர்றதை விட பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது, நம்ம டைட்டன் எக்ஸை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம டைட்டன் எக்ஸ் போகிற ரூட்டில் ஏகப்பட்ட ஷிப்ஸ் இருக்குது. அண்ட் அது எவ்வளோ சீக்கிரம் அங்கே போதோ எல்லா ஷிப்ஸையும் அடித்து தும்சம் பண்ணிடும், யாராலையுமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. அண்ட் அப்போ தான் நம்ம ஷிப்போடைய ஸ்பீடை அதிகமாக்க சொல்கிறான். அண்ட் நம்ம டீம்மு நம்மளுடைய ஸ்பீடு அதிகமாக்கினா நம்மளுடைய ஷிப்பு எப்போ வேணாலும் பந்தாயிடும், அது வேலை செய்யாமல் போயிடும், அதனால் நம்மளுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு அவனும் சொல்கிறான். அண்ட் அப்போ தான் நம்ம கைகோ சொல்கிறான், நம்ம மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம முன்னார்கூடிய மிஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டைட்டன் எக்ஸை வந்து நெருங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான்.
அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஷிப்போட ஸ்பீடை அதிகமாக்குறாங்க. அண்ட் அப்படியே கதை வந்து ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்டில் ஷிஃப்ட் ஆகுது. பாஸ்டில் நம்ம வில்லு வந்து லண்டனுக்கு கிளம்பி போயிடுறான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம லீயும் கேக்கோவும் அதே சுரங்கத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் நம்ம கேக்கோ வந்து ஹீரோவுடைய அப்பனை பற்றி ரிவீல் பண்ணுறான். அவன் வந்து ஒரு பழைய டாக்டர், நாகாசாக்கின்ற ஒரு இடத்துல அவன் டாக்டராக இருந்து அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு அவன் எல்லாத்தையும் அவனால் முடிஞ்சதை செஞ்சிட்டு இருந்தான். அண்ட் அப்போ வந்து அவன் கைகோவுடைய ரீசர்ச்காகவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக என் கூட வாழ்ந்து என்னுடைய ரீசர்ச்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் லீக்கு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம டைட்டன் எக்ஸை எப்படி தடுக்கலான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அண்ட் அப்போ தான் நம்ம லீ சொல்கிறான், நான் மேலே ஒரு ட்ரோனை பார்த்தேன். இப்போ அதோடைய ட்ரோன் மூலியமாக நம்ம அதுக்கு ஒரு சிக்னல் அனுப்பி அதோடைய ஒரு சவுண்ட் வேவை க்ரியேட் பண்ணி அதோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ சொல்கிறான். அண்ட் நம்ம கைக்கவும் சொல்கிறான், ஆமாம் நம்ம பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம், பட் இப்போ அது ஒர்க் ஆகுமான்றது தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதோடைய சிக்னல்ஸ்க்காக அந்த சவுண்டை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். அண்ட் அப்போது எல்லாருமே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்படியே மறுபடியும் கதை வந்து ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாஸ்ட்டில் நம்ம லீயும் சரி காய்க்கவும் சரி அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த பார்டெண்டர் பொண்ணும் அவனுடைய ஹஸ்பண்டும் அங்கே வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்கு இன்வைட் பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து அவங்களுடைய ஊரில் ஒரு சின்னதாக திருவிழா இருக்குது. ஸோ அந்த திருவிழாவில் அவங்க கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நைட்டு அவங்களுடைய திருவிழாவில் நாங்கள் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கதை மறுபடியும் பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் ஷிஃப்ட் ஆகுது. இங்கே டைட்டன் எக்ஸோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அது பின்னாடி ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம கேட் நோட்டீஸ் பண்ணுறான், நம்ம ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன மான்ஸ்டர் இருக்குன்னு. இப்போ அந்த மான்ஸ்டரை அடிக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறான். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ட்ரோனால் அதோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன்ஸோடைய சிக்னல்னால நம்ம டைட்டன் எக்ஸ் மேலே எந்த ஒரு வகையான எஃபெக்ட்டுமே ஆகல. சரி, அந்த ட்ரோனோடைய எஃபெக்ட் வந்து தூரத்துலேருந்து வேலை செய்யலை, கிட்ட போனாவது வேலை செய்யும்னு சொல்லிட்டு லீ அது கிட்ட கொண்டு போகிறான். பட் அதை அடித்து தண்ணியில் விழ வச்சிருது நம்ம டைட்டன் எக்ஸ். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் வந்து அந்த சின்ன மான்ஸ்டர் கூட சண்டை போட முயற்சி பண்ணும்போது அவள் ஃபெயில் ஆகிட்றான். அண்ட் நம்ம கேன் வந்து அந்த ட்ராகன் மேலே ஒரு ஃப்ளேர் கன்னை யூஸ் பண்ணி அதை கீழே விழ வச்சிடறான். பட் அந்த சின்ன ட்ராகனுடைய ப்ளஃப் மூலியமாக வர ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ட்ராகன் எக்ஸ் வரைக்கும் அவ்வளோ பெருசாக பரவி. இப்போ நம்ம குட்டி ட்ராகனுடைய சிக்னல் வந்ததுமே நம்ம டைட்டன் எக்ஸ் அதோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுது. அது நம்ம மொனார்க்குடைய ஷிப்பை நோக்கி வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ இங்கே உங்களுடைய உயிரை எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முந்தி கதை மறுபடியும் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. பாஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய லீயும் நம்மளுடைய கைக்கோவும் 2 பேரும் ஊரில் இருக்கிற அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. அங்கே அவங்க 2 பேரும் ஆடுறாங்க, பாடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, சரக்கு அடிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அண்ட் 2 பேரும் அங்கே அவங்களுடைய காதலையும் ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் ஊரில் இருக்கிறவங்க ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வச்சு அதை வெட்டிடுறாங்க. இப்போ அதை வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்றது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம லீ என்ன பண்ணுறான், அந்த சின்ன மான்ஸ்டர், அதாவது அந்த சவுண்டு க்ரியேட் பண்ணிச்சுல்ல, அந்த மான்ஸ்டரை எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக போட்டில் அவன் கிளம்பிடுறான். ஏன் நம்ம டைட்டன் எக்ஸோடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அவன் அந்த போட்டை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கேட்டும் பார்க்குறான். அப்போ நம்ம கேட்டுக்கு வந்து நம்ம டைட்டன் எக்ஸோட ஒரு கரெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆனால் அதை பற்றி அங்கே யாருமே ரிவீல் பண்ணல. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் அதை பற்றி அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அப்போ தான் நம்ம லீ வந்து அந்த சின்ன மான்ஸ்டரை கடலில் தூக்கி போட்டுடுறான். அண்ட் எப்படியாவது நம்ம டைட்டன் எக்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு அவனும் வந்துடுறான். ஸோ அதை பார்த்ததும் அவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை வந்து மறுபடியும் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பாஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வெட்டி நடுவில் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அந்த மீனை வெட்டி வச்சதுமே சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த சுரங்கத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அண்ட் அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டன் எக்ஸும் கடல்லேருந்து வெளியே வந்து அது ஒரு ரார் சவுண்டு கொடுக்குது, அங்கே கிராமத்தையே அழிச்சிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே ஏன் நடக்குதுன்றதை நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்க்க மச்சா. இதோட இந்த எபிசோட் 2 முடியுது. அப்படி உங்களுக்கு இந்த எபிசோட் 2 பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஃபுல் கண்டென்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.